ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த ரூட்டுக்கு போறோம். இப்போ சமீபத்தில் இந்த அஜித்குமார் கேஸ் தான் பயங்கரமான ஒரு கேஸா போயிட்டு இருக்கு. இந்த கேஸ் மூலமாக நம்ம எப்படித்தான் விசாரிச்சாலும் ஆனா அஜித்குமார் இப்போ நம்ம கூட உயிரோட இல்லை. இவருடைய விசாரணைகள், காவல்துறைகள் அதை எப்படி விசாரிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு மட்டுமல்ல இந்த அஜித்குமார் கூட அதாவது ரெக்கார்டிங்காக ஒரு குரல் அஜித் சிஎம் அஜித்குமார் தம்பியிடம் அவருடைய அம்மா கூட போன் மூலமாக பேசியிருக்கிறார். இந்த பேசுவது அது உண்மையிலே முக ஸ்டாலின் தானா அப்படின்னு சந்தேகம் எங்களை எழுகிறது. உண்மையிலே அது முக ஸ்டாலின் குரல் தானா அப்படி என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. இப்படி பேசிவிட்டால் அதற்கான தீர்வுகள் கிடைக்குமா, போன உயிர் திரும்ப வந்துடுமா அப்படி என்று நம்ம பார்க்க போனால் மீண்டும் நிறைய கோபங்கள் இருக்கிறது. அது அத்தனையும் நம்ம இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். இந்த அஜித்குமார் கேஸ் மூலமாக இவரை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இவரை விசாரிப்பதை தவறு. அதுவும் தகுந்த ஆதாரமும் சேஃப்டியான சில விஷயங்கள் இல்லாம, தகுந்த ஆதாரங்கள் இல்லாம, எதுவும் நமக்கு கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் என்று ஒரு பழமொழியை அதை கூட இந்த காவல்துறைகள் கண்டுக்கவில்லை. சரி இருக்கட்டும், இந்த காவல்துறைக்கு எங்கதான் புத்தி இருக்கு? இந்த காவல்துறைகள் மீண்டும் மீண்டும் சில தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கு. இந்த காவல்துறைகள் ஏன் இப்படி செய்ய வேண்டும், எதற்காக இப்படி செய்கிறது? அப்படி இருந்தும் சில காவல்துறைகள் செய்துவிட்டு மாய்ந்து அதில் முக்கியமான புள்ளிகளை மறைக்கப்படுகிறது. அதுதான் இங்கே தண்டனையாக இருக்கிறது. இதை பற்றி நமக்கு இப்போது ஒரு வீடியோ வெளியாயிருக்கிறது. அந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்க போகிறார்கள், அதை பற்றி என்ன ஆறுதல் சொல்ல போகிறார்கள், இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒரு போன் மூலமாக, ஒரு வாய்ஸ் மூலமாக அந்த அஜித்குமாருடன் தாய் கூடையும் தம்பி கூடையும் நம் சிஎம் முதலமைச்சர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த உயிர் திரும்ப கிடைக்குமா, அல்லது போன நீதிகள் திரும்ப நீதிகள் கிடைக்குமா? இப்படி என்று நமக்கு ஆராய முடிகிறது, ஆராய்ந்து பார்க்க முடிகிறது. இத்தனைக்கும் வலுவிழந்து போகிறது நம் சட்ட ரீதியான சில விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் வலுவிழந்து போக போக நம் நாடு எப்படி இருக்கிறது, நம் சிஎம்முக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. சரி, அதை கதைக்கு வருவோம். அதாவது நீங்கள் வாய்ஸில் பேசியிருப்பது அது உங்களுடைய குரல் தானா அப்படி என்று எங்களை எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை. உங்களுடைய குரல்கள் இன்னைக்கு ஒரு குரலில் பல குரல்கள் பேசிவிடலாம், பல குரல்களாக உருவாக்கி விடலாம். பல குரல்ல பேசுகின்ற நிறைய ஆட்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி என்று எங்களுக்கு ஆதாரம் இல்லை, நேரடியாக நீ சந்திச்சு ஒரு வீடியோவை போட்டிருந்தா நாங்க நம்பி இருக்கலாம். ஒரு போன் மூலமாக ஆறுதல் சொல்வதில் எந்த விதமான ஒரு விஷயம் அதில் இருக்க போறது கிடையாது. போன உயிர் கூட நமக்கு திரும்ப கிடைக்க போறது கிடையாது. இத்தனை அட்டூழியங்கள் நடந்திருக்கிறது. காவல்துறைகள் இது இன்றும் நேற்றும் அல்ல, நமக்கு பிலிச் அந்த மாதிரி சாத்தான்குளம் விஷயத்திலிருந்து நமக்கு பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள் நம்ம நாட்டுல ஒரு புதைக்குழியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. காவல்துறைகளின் அட்டூழியம் ஒழியாமல் இருக்கிறது. இந்த காவல்துறைகள் அட்டூழியங்களை நீங்கள் எப்போது தீர்க்கப் போகிறீர்கள்? இந்த காவல்துறைகள் யாரை கேட்டு, யாரை பற்றி எந்த ஒரு உடன்பாடு இல்லாமல் ஒரு தனி மனித உரிமையை விசாரிக்க எப்படி முன்வருகிறது என்று எங்களுக்கு புரியாது. இதை பற்றி நீங்கள் எப்படியாவது ஆராய்க்க வேண்டும். உண்மையிலே காவல்துறைகள் எதுவும் எந்த ஒரு விஷயம் பண்ணாமல் எதற்கான ஒரு விசாரணை கொடுப்பதற்கான பெரிய தண்டனை தான் நீங்க காவல்துறைக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த தண்டனைக்கு உட்பட்டவர்களே அவர்கள் தான். அந்த காவல்துறைக்கு நீங்காத இதே மாதிரி சம்பவங்களை திருப்பி பண்ணாமல் இருக்கணும்னா காவல்துறைக்கு பெரிய ஒரு தண்டனை நீங்க மீண்டும் வழங்கினா தான் இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் தடுக்க முடியும். தடுத்தாதான் நம்ம நாட்டுக்கு சில நீதிகளும் கிடைக்க முடியும். இதுல பெரிய ஒரு ஆள் இதுல இன்வால்வ் ஆகும் போது நமக்கு நிறைய விஷயங்களை, நிறைய மாற்றங்களை கொடுக்கப்படுகிறது. அப்படி மாற்றங்கள் கொடுக்கப்படும் போது நமக்கு கெட்ட பேர் யாருக்கு வரும்? தலைமை தாங்கும் தலைவர்களுக்கு தான் அந்த கெட்ட பேர் உருவாகும். இதில் நீங்கள் தப்பித்து விடுவதும் இப்பவும் நீங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சில விஷயங்கள் நடத்துகிறீர்கள், அதில் தப்பிப்பது பெரிய பெரிய புலிகள் தப்பித்து கொண்டே போகிறது. ஆனால் சின்ன மீன்களை தான் நமக்கு பிடிச்சி இன்னும் வேட்டையாடி கொண்டிருக்கிறோம்.
5 கான்ஸ்டபிளை நீங்க பிடிச்சிருக்கிறோம், இவங்க தான் அதெல்லாம் பண்ணது. நிச்சயமாக நம்ம சிந்திச்சு பார்ப்போமே, 5 கான்ஸ்டபிளால என்னதான் பண்ண முடியும்? 5 கான்ஸ்டபிள் நினைச்சிருந்தா என்ன செய்திட முடியும்? அவர்களுக்கும் உண்மையில் காவல்துறைக்குமே அந்த அளவுக்கு தைரியம் கொடுத்திருந்தா பண்ணிருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு தைரியமாக காவல்துறை எப்படி இந்த 5 கான்ஸ்டபிள் இந்த மாதிரி விஷயங்களை செய்திருக்க முடியும்? இதில் உள்நோக்கம் நிறைவே இருக்கிறது. அந்த உள்நோக்கத்தை நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தால் மட்டும்தான் இதில் நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த 5 காவல்துறைகள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான ஊண்டுதல், அதை தூண்டிவிட்டது யார், அதை செய்ய வச்சது யார்? அவங்கள பிடிச்சுதானே நீங்க வேட்டையாடணும், அவங்கள பிடிச்சுதான் நீங்க தண்டனை கொடுக்கணும். இந்த 5 காவல்துறைகளை நீங்க உள்வாங்கி வச்சுட்டு இவங்களை கொஞ்ச நாளைக்கு நாங்க விசாரிக்கிறோம், ஃபைல் பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம்னு சொல்லி எல்லாமே விசாரிச்சுட்டு 5 காவல்துறையை நீங்க விட்டுருவீங்க, 5 கான்ஸ்டபிளை நீங்க விட்டுருவீங்க. 5 கான்ஸ்டபிளை நீங்க இதில் பிடிச்சு வச்சு விசாரிக்கிறதே உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் அது வேஸ்டாக தான் தெரிகிறது. இது ஒரு சூழ்ச்சி நாடகமா தான் இருக்கிறது. இந்த 5 கான்ஸ்டபிளை நீங்க விசாரிக்கிறதுனால எந்த உண்மையும் வரப்போறது கிடையாது. அது நிறைய ஆதாயங்களை மறைக்கத்தான் படுமே தவிர விசாரணைக்கு முன்பாக வரப்போறது கிடையாது. சரி, 5 கான்ஸ்டபிள் அவங்களுடைய மனைவிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க? இவங்க தான் இதை பண்ணாங்களா? இவங்களை பண்ண வச்சது யாரு? இவங்களை பண்ண சொன்னது யாரு? அவங்களெல்லாம் ஏன் பிடிக்காம நீங்க வச்சு இவங்க 5 கான்ஸ்டபிளை நீங்க பிடிச்சு வச்சு விசாரிக்கிறான்னு சொல்றீங்கன்னு சொல்லி அவங்க கேட்கறதுக்கும் நியாயம் இருக்கிறது. அதுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ ரீச் ஆன பிறகு ஒருத்தரை கொல்லி இதாக்குன பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வருத வரைக்கும் நம்ம சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதுவரை சிஎம் அதை பொறுத்துட்டு இருந்து இப்போது அவருடைய தம்பிக்கும் அம்மாவுக்கும் ஆறுதல் போன் மூலமாக நீங்க சொல்லிட்டா உண்மையிலே போனவை திரும்ப கிடைத்து விடுமா? இது இப்படி எத்தனை உயிர்களை நம் தமிழ்நாட்டுல நம்ம இழக்க காத்திருக்கிறோம் என்று தெரிகிறதா? அதெல்லாம் புரியாமல் இப்படி சில விஷயங்களை நீங்கள் ஸ்லோவாக செய்து கொண்டு சில விஷயங்கள்ல சட்டப்படியான சில ரீதியான சில விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கும் வரை நிச்சயமாக இங்கே பெரிய ஒரு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரிய ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், உங்களை கைமீறி போவதற்கான சில சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. நீங்கள் போன் மூலமாக பேசிய அந்த வார்த்தைகள் நிச்சயமாக நீங்க தான் பேசினீர்களா அப்படி என்று எங்களுக்கு சந்தேகம் எழாதா? ஏன்னா நீங்க ஒரு வீடியோ கால் போட்டிருக்கலாம், உங்களுடைய வாய்ஸுகள் ஏதாவது ஒரு ஆள் பின்குரல், அதாவது இப்போது டப்பி பேசுவதற்காக பல குரல் பேசுவதற்காக எத்தனை பேர் இருக்கிறார்கள், அத்தனை பேர்கள் மூலமாக பல குரல்ல பேசுவதை வச்சு நீங்க பேசியிருக்கலாமே, இப்படி என்று எங்களுக்கு சந்தேகம் வராதா? அதற்காக நீங்கள் நேரடியாக சென்று இதை சந்தித்திருக்கலாமே. ஒரு சிஎம் தானே, பல பாதுகாப்போட நேரடியாக செஞ்சு இதை சந்தித்திருக்கலாமே என்று நான் நினைக்கிறேன். இப்ப நீங்கள் வீடியோ கால் பேசும்போது அதை பார்க்கும்போது நிச்சயமாக இதை யாருமே நம்ப மாட்டார்கள், நானும் நம்புவதற்கில்லை. இது மோசமான ஒரு மோசடியான வழக்காக போய்கொண்டிருக்கிறதே தவிர நல்ல ஒரு தீர்வு இதுல கிடைக்குமா என்று சந்தேகம் தான் விளைகிறது. இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த காவல்துறைகள் நிறைய விஷயங்களை தப்பிக்க விடுவதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தப்பிக்கத்தான் செய்ய போகிறது. ஜஸ்ட் பார், இந்த அஜித்குமாருக்கு நிச்சயமாக அதாவது நீதி கிடைக்குமா? நீதி கிடைப்பதற்கு போராடுவோம். இந்த விஷயம் இந்தியா முழுக்க பெரிய ஒரு இதாக மாறிக்கொண்டு வருகிறது. சமீபத்தில் நடந்த இந்த சம்பவம் நம் தமிழ்நாடை உலுக்கிக் கொண்டிருப்பது என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். இந்த அஜித்குமாருக்கு நிச்சயமாக ஒரு நீதி கிடைக்க வேண்டும், நீதிகள் வழங்க வேண்டும் என்பதற்கான எண்ணங்களும் நோக்கங்களும் மக்கள் மத்தியில் சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பாடாக சொல்லுகிறார்களே, அது அத்தனையும் சிஎம் சார் கடைபிடிக்க வேண்டும். சிஎம் ஐயா, நீங்கள் கடைபிடித்து பல மாற்றங்களை பல விஷயங்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் காவல்துறைகள் மெயின் அதிகாரிகளை யார் அங்க சட்ட ரீதியாக உடன்பாடு உரிமைகள் கொடுக்கிறார்கள், அதை விசாரிப்பதற்காக யார் அங்கே உடந்தையாக இருக்கிறார்கள், அப்படி என்று அவங்களை விசாரிச்சுதான் இந்த விஷயங்களை தீர்வு காண வேண்டும். உங்களுக்கு ஒருவரை பிடித்து கொண்டு வந்தால் எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ண மாட்டீங்க, எதுவும் செய்ய மாட்டீங்க, எங்கேயாவது கொண்டு போய் விசாரிக்கிறீங்க, எங்கேயாவது அடிக்கிறீங்க, எதுவும் வீடியோ கால் பதியக்கூடாது, வீடியோ ஆடியோ ஆகக்கூடாது என்பதற்கான முன்னெச்சரிக்கையாக நீங்க பண்ணீங்க. அதை ஒருத்தன் வீடியோ எடுத்து வெளியில போட்டுட்டான் பார்த்தீங்களா? இப்ப தெரியுதா காவல்துறை சாக்கடை துறைகள் என்பது எங்களுக்கு தெரிகிறது. இந்த மாதிரி சாக்கடை துறைகளை தான் நீங்க முதல்ல அழிக்கணும். இவர்களுக்கு அநியாயம் நீதிகளும் அக்கிரங்களை நீங்கள் ஒழித்தாதான் மக்கள் சராசரி வாழ்கின்ற மக்களுடைய நீதிகள் கிடைக்கும். ஒரு சராசரி மக்கள் தவறு செய்யவில்லை என்று சொல்லவில்லை, தவறு செய்திருந்தால் விசாரிக்கும் முறைகள் நீங்கள் விசாரிங்கள். அடித்துக் கொள்வதற்கும் கொலை செய்வதற்கும் என்ன ஆதாயம்? கடைசி ஒன்று சொல்கிறோம், வலிப்பு இறந்து விட்டார்கள், அத்தனையுமே பொய் தான். எல்லாருமே காவல்துறைகள் அடித்து கொல்லப்படும் எல்லாருமே வலித்து வந்துதான் இறந்து விடுகிறார்கள் என்பது நீங்கள் நிச்சயமாக இதே விஷயத்தை தான் திரும்ப 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 நீங்க சொல்கிறீர்கள். அதைத்தான் ஜஸ்ட் பார்
அஜித்குமார் விஷயத்திலையும் நீதி கிடைக்காமல் ஆக்குவதற்கும் இந்த விஷயத்தை தான் நீங்க கொண்டு வர்றீங்க. இதை கொண்டு வரதுனால உங்களுக்கு என்ன நீதி கிடைக்கும்? நிச்சயமாக வெகு தூரம் இல்லை. 2026 வரும் எலெக்ஷன் வெகு தூரம் இல்லை. அது நிச்சயமாக உங்கள் கைவசம் இருக்க வேண்டும் என்றால் நிறைய நீதிகள் நம்ம நாட்டுக்கு வழங்குவதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். இந்த அஜித்குமாருக்கு பெரிய ஒரு நீதி நம்ம நாட்டுக்கு கிடைக்காம இருக்கணும்னா அதற்கு நீங்க தான் பொறுப்பாக இருக்க முடியும் ஐயா. இந்த விஷயத்தில் தலை காட்டி நிச்சயமாக இந்த விஷயத்தை முடிவு பண்ண வேண்டும். நீங்க பேசிய ஆடியோ கால் அதற்கான ஆதாரங்களும் வெளியிட வேண்டும். அந்த ஆடியோ கால் உண்மையிலே அது நீங்க தான் பேசினீர்களா என்று சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும். அதை பற்றி நிறைவேறு பேசுவார்கள் என்று நான் பொறுத்திருந்து பார்க்க போறேன். இதுதான் என்னுடைய வீடியோவாக இருக்க போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள் நீங்கள் எவ்வளவு நுழைகிறீர்கள், இந்த விஷயத்தை பற்றி எவ்வளவு சந்தேகங்கள் உங்கள் எழுகிறது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு அதை பற்றி விரிவாக பேசலாம். ஓகே, வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு